வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். ஆமா. அதாவது தியானம் செஞ்சு உலக அமைதியை கொண்டு வர முடியுமா? ம். இது ஒரு பெரிய கேள்வி. ஆமா. இதுக்கு ஆதாரமா பரமஹம்ச யோகானந்தர் நிறுவன செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் அமைப்பு கொடுத்த ஒரு உரையின் சில பகுதிகளை பார்க்கலாம். சரி, யோகானந்தர் கிரியா யோகத்தை பரப்புனவர் இல்லையா? அதேதான். அந்த அமைப்பு கொடுத்த உரை. இதோட நோக்கம் அந்த உரையில இருக்கிற முக்கிய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது. குறிப்பா தனிப்பட்ட அமைதிக்கும் உலக அமைதிக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாக்குறது. கரெக்ட். அதுதான் முக்கியம். இந்த உரையின் அடிப்படை செய்தியே ரொம்ப நேரடியானது. என்ன சொல்றாங்க? முதல்ல நமக்குள்ள அமைதிய கொண்டு வரணும். ம். அப்புறம்தான் அத உலகத்தோட பகிர்ந்துக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, இது நம்ம அடிக்கடி கேக்குறது தான். ஆமா. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினமா அறிவிச்சிருக்காங்க. ஆமா, தெரியும். இந்த வருஷத்தோட மையக்கருத்து அமைதிக்கான செயல்கள், ஆக்ஷன்ஸ் ஃபார் பீஸ். ஓஹோ. நம்ம குரு பரமஹம்ச யோகானந்தரோட போதனைப்படி பார்த்தா நமக்கும் மத்தவங்களுக்கும் அமைதிய கொண்டு வர நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய செயல் இருக்கு. என்னது இது? தியானத்துல அந்த அமைதிய கண்டுபிடிக்கிறது. ம். அப்புறம் அத ஒரு சக்தியா உணர்றது. அதுதான் முக்கியம். சக்தியா உணர்றதா? அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த உரையை ஆரம்பிக்கும் போதே சொற்பொழிவாளர் ஒரு ஜெபத்தோட ஆரம்பிக்கிறாரு. ஓ, அப்படியா? ஆமா, ரொம்ப அருமையா இருக்கு. சொர்க்கத்து தந்தையே, தாய், நண்பர், அன்பு கடவுளே, இயேசு கிறிஸ்து, பகவான் கிருஷ்ணர், அப்புறம் மகாவதார் பாபாஜி, லாஹிரி மகாசயர், சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர், இவங்கெல்லாம் யோகானந்தரோட குரு பரம்பரை. ஆமா, கிரியா யோக ஆசான்கள். கரெக்ட். அவங்களையும் எல்லா மதங்களோட புனிதர்களையும் வணங்கி தியானத்தோட ஆழமான அமைதியில, இறைவனோட தெய்வீக அமைதியில நாம விரிவடையணும். கடவுளோட ஆனந்தமான எங்கும் நிறைந்திருக்கிற தன்மைய உணரணுங்கிற ஒரு வேண்டுதலோட ஆரம்பிக்கிறார். இதுவே ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கு. ஆமா, நம்ம இந்த உரையாடலுக்கு ஒரு நல்ல தொடக்கம். பரமஹம்ச யோகானந்தர் சொல்ற மாதிரி என்ன சொல்றார்? அமைதிங்கிறது ஒரு பரிசு. ஓ. நாம யாருக்காவது ஒரு பரிசை கொடுக்கணும்னா முதல்ல அது நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதே மாதிரிதான் அமைதியும். அதை நாம முதல்ல நமக்குள்ள உணரணும், அனுபவிக்கணும். வெறுமனே அமைதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது பத்தாது. அதாவது உள்ளுக்குள்ள நிஜமா ஃபீல் பண்ணணும். ஆமா, ஒரு நிஜமான அனுபவமா மாத்தணும். சரி, அப்ப அந்த அமைதியை எப்படி உணர்றது? அதுக்கு ஒரு தியான பயிற்சியே இந்த உரை சொல்லுது. ஓ, பிராக்டிகலா? ஆமா, ரொம்ப அழகா விளக்குது. உங்க கண்களை மூட சொல்றாங்க. சரி. உங்க கவனத்தை புருவங்களுக்கு மத்தியில இருக்கிற அந்த ஆன்மீக கண்ணுக்கு உயர்த்த சொல்றாங்க. ஆஜ்னா சக்கரம். ஆமா, கடவுளோட பிரசன்னத்துல நீங்க அமைதியா ஓய்வா இருக்கிறது உணருங்க. ஓகே. இப்போ மெதுவா மூச்ச உள்ள இழுத்து உடம்ப லேசா நீட்டி, அப்புறம் மூச்ச வெளியே விட்டு முழுசா ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரி. உங்க உடல் முழுக்க அந்த தளர்வு பரவுறத உணருங்க. மறுபடியும் மெதுவா மூச்ச உள்ள இழுத்து வெளியே விட்டு இன்னும் ஆழமான தளர்வை உணருங்க. ஆமா, அந்த தளர்வு ரொம்ப முக்கியம். உடம்ப அசைக்காம முழுசா தளர்வா வச்சுக்கணும். கரெக்ட். அப்போ உங்க மனம் அமைதியாவும் இதயம் ஓய்வாம இருக்கிறத நீங்க கவனிக்க முடியும். இப்போ இன்னொரு படி ஆழமா போணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசைவற்ற தன்மை, ஸ்டில்னஸ். ஆமா, அந்த அசைவற்ற தன்மையிலிருந்து ஒருவிதமான அமைதி அதிர்வுகள் மெதுவா எழும்புறத கவனிக்க முயற்சி செய்யுங்க. அதிர்வுகளா? ஆமா, பின்னாடி ரோடுற எண்ணங்களை விட்டுட்டு இந்த ரொம்ப நுட்பமான, ரொம்ப இதமான அமைதி அதிர்வுகள் மேல மட்டும் உங்க கவனத்தை வைங்க. ஓகே. நீங்க கவனிக்க அந்த அதிர்வுகள் மெதுவா விரிவடைய ஆரம்பிக்கும். சரி. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அமைதிங்கிறது வெறுமன ஒரு உணர்வு மட்டும் இல்லைன்னு இந்த உரை சொல்லுது. அப்போ வேற என்ன? அது ஒரு சக்தி, ஒரு வலிமை. சக்தியா? பவரா? ஆமா, கடவுளோட ஆற்றல் மிக்க செயல்படக்கூடிய ஒரு சக்தி. ஓ. இந்த அமைதி அதிர்வுகள்ல நீங்க தொடர்ந்து கவனம் செலுத்தும் போது அது வெறும் உணர்ச்சியா இல்லாம ஒரு ஆற்றலா, ஒரு சக்தியா மாறுறத நீங்க உணர முடியும். அப்போ இது பாசிவ் இல்ல, ஆக்டிவா? கரெக்ட். இது சும்மா செயலற்று இருக்கிறது இல்ல, இது ஒரு ஆற்றல் நிரம்பிய நிலை. இது ஒரு முக்கியமான பார்வை இல்லையா? நிச்சயமா. அமைதிய ஒரு சக்தியா பாக்குறது. ஆமா, இது கொஞ்சம் புதுசா இருக்கு. அப்போ தியானத்துல நாம உணர்ற இந்த அமைதி ஆற்றல என்ன செய்யணும்? சும்மா அனுபவிச்சுட்டு விட்டுடலாமா? இல்ல. இந்த உரை சொல்ற மாதிரி இத உலகத்துல கஷ்டப்படுற, துயரத்துல இருக்கிற இதயங்களுக்கு அனுப்பணும். ஓஹோ, இதுதான் அந்த அமைதிக்கான செயல். ஆமா, இதுதான் அது. இதை எப்படி செய்யறது? நாமளே கடவுளோட ஒரு கருவியா மாறணும்.
நம்ம இதயத்திலிருந்து இந்த உயிருள்ள ஆற்றல் மிக்க அமைதிய உலகத்துல இருக்கிற எல்லா இதயங்களுக்கும் பாய்ச்சணும். விளக்கு மாதிரி சொல்றீங்களா? ஆமா, நீங்க ஒரு விளக்கு மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அமைதி ஒளிய மத்தவங்களுக்கு பாய்ச்சறதா கற்பனை பண்ணிக்கலாம். சரி சரி. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வழிமுறையும் சொல்லிருக்காங்க. என்னது? மனசுக்குள்ள அமைதியா நீட்டி கடவுள்கிட்ட பாடுற மாதிரி ஓம் அப்படின்னு ஜபிக்கணும். ஓம் மந்திரம். ஆமா, அப்படி ஜபிக்கும்போது உங்க அன்பும் உங்க அமைதியும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி தேவைப்படுற எல்லா இதயங்களையும் போய் சேர்றதா மனப்பூர்வமா உணரணுமா. வாவ். இதுதான் பரமஹம்ச யோகானந்தர் சொல்ற உண்மையான அமைதிக்கான செயல். இது வெறும் கற்பனை இல்ல. இது ஒரு அதிர்வு நிலையிலான செயல்பாடுன்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, இந்த அதிர்வு நிலை செயல்பாடுக்கு நிஜமான தாக்கம் இருக்குன்னு இந்த ஆதாரம் ஆழமா நம்புது. யோகானந்தரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா, உலகத்துல அமைதி வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இதயத்திலயும் அமைதி வரணும். ஆமா, இது ரொம்ப பிரபலம். அப்ப பாருங்க, நாம நம்ம இதயத்துல அமைதிய வளர்த்து அத ஒரு ஆற்றலா உணர்ந்து மத்தவங்களோட இதயங்களுக்கு அனுப்புறது மூலமா ஒட்டுமொத்த உலகத்தோட அமைதி ஆற்றலை நாமளும் அதிகரிக்கிறோம். ஆமா, நாம ஒவ்வொருத்தரும் பங்களிக்கிறோம். இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. சரிதான். ஒவ்வொரு தனிநபரோட அமைதிதான் உலக அமைதிக்கு அஸ்திவாரம். கரெக்ட். இந்த கருத்தை வலுப்படுத்துற மாதிரி அமைதிக்கும் ஒற்றுமைக்கும் வழிகாட்டின சில பெரிய மனிதர்களை பத்தியும் இந்த உரை பேசுது. அப்படியா? யாரார்? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. முதல்ல பரமஹம்ச யோகானந்தர். சரி. அவர் வெறும் ஆன்மீக ஆசிரியர் மட்டும் இல்ல, ஒரு உலகத்தரம் வாய்ந்த மனிதாபிமானி. ஓ. 1939ல இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிக்க போற சமயத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எல்லைகளற்ற உலகம், A World Without Boundariesங்கிற தலைப்புல அவர் பேசின உரை ரொம்ப முக்கியமானது. 1939லயா? அப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்குமே. ஆமா, யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்துல உலகம் முழுக்க பிரிவினைகள், சண்டைகள், ஐரோப்பாவில போர்மேகம், ஸ்பெயின்ல கலவரம், எல்லா இடத்துலயும் பதுங்கு குழிகள். அந்த சூழல்ல யோகானந்தர் மனித சமத்துவம், ஒருத்தரையொருத்தர் புரிஞ்சுக்கிறது, வேற்றுமைகளை களையறது, குழந்தைங்கள பாரபட்சம் இல்லாம வளர்க்கறதுன்னு பேசினார். வாவ், ரொம்ப தைரியமான பேச்சு. அவர் கடைசியா சொன்னது ரொம்ப ஆழமானது. நண்பர்களே, உலகத்தை உங்க சொந்த தேசமா நேசிக்க முடிவு பண்ணுங்க, உங்க தேசத்தை உங்க குடும்பமா நேசிக்க முடிவு பண்ணுங்க. இந்த புரிதல் மூலமா ஞானத்தோட அசைக்க முடியாத அடித்தளத்துல ஒரு உலக குடும்பத்தை உருவாக்க நீங்க உதவுவீங்க. இது எவ்ளோ பெரிய பார்வை பாருங்க. அபாரமான பார்வை. அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய மனிதாபிமானி, மகாத்மா காந்தி. ஆமா, காந்திஜி. யோகானந்தரோட சமகாலத்தவர். இவரோட அஸ்தில ஒரு பகுதி கூட லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிற லேக் ஷ்ரைன்ல இருக்கு, தெரியுமா? ஓ, அப்படியா? எனக்கு தெரியாது. ஆமா, காந்தியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை இந்த உரை விவரிக்குது. அது அவரோட மனிதாபிமானத்தோட ஆழத்தை காட்டுது. என்ன சம்பவம்? அவர் தன்னோட பணிகளோட ஆரம்ப காலத்துல தென்னிந்தியாவுல மதுரையில ஒரு கூடத்துல பேசிட்டு இருந்தப்போ அவர் நல்ல உடையில இருந்திருக்கார். சரி. ஆனா தரையில உட்கார்ந்திருந்த மக்கள்ல நிறைய பேரு ரொம்ப எளிமையான வெள்ளப்பருத்தி வேட்டி துண்டு தான் போட்டிருந்ததை கவனிச்சிருக்காரு. நாம இவ்வளவு நல்லா உடுத்திருக்கோம், ஆனா நம்ம மக்கள் இவ்வளவு எளிமையா இருக்காங்களேன்னு அவருக்கு ரொம்ப உறுத்தலா இருந்திருக்கு. காந்திஜி, நேரமாச்சு, தயாரா இருங்கன்னப்போ, நான் தயார், இனிமேல் இதுதான் என் உடை, என் கோடிக்கணக்கான இந்திய சகோதர சகோதரிகளோட இந்த எளிய உடைதான் ஏன் உடைன்னு சொன்னாராம். நம்பவே முடியல. அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க அதே தான் உடுத்தினார். இது அவரோட மனிதகுல அன்புக்கும் மக்களோட ஒன்றிணைந்த தன்மைக்கும் ஒரு சின்னமா மாறிடுச்சு. ஆமா, அந்த உடை ஒரு சிம்பல் ஆயிடுச்சு. என் வாழ்க்கை பிரிக்க முடியாத ஒண்ணு, அதோட ஊற்றுக்கண் மனிதகுலத்தின் மீதான என் தனியாத அன்புங்கிறது காந்தியோட சத்தியாகிரக போதனை. அதாவது உண்மைக்கான அகிம்சை வழியிலான போராட்டத்தோட சாரம். அவர் எப்பவுமே எல்லோரையும் சமமா பார்க்கவும் எல்லோரையும் உயர்த்தவும் வழிகளை தேடினார். இந்த மாதிரி செயல்கள் தான் உண்மையான ஒற்றுமை உணர்வை காட்டுது. நிச்சயமா. அப்புறம் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் பத்தியும் சொல்றாங்க. ஆமா, அவரும் காந்தியோட வழி வந்தவர் தான். ஆமா, அவர் காந்தியோட மாணவர்னு நமக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்குன்னு பாருங்க. 1959ல கிங்கும் அவரோட மனைவி கொரெட்டா ஸ்காட் கிங்கும் இந்தியாவுக்கு போயிருக்காங்க. ஓ, இந்தியாவுக்கா? ஆமா, அங்க போய் காந்தியோட அஹிம்சை சத்தியாகிரக தத்துவங்களை நேரடியாவே கத்துக்கிட்டாங்க. நேரடியா கத்துக்கிட்டாங்களா? ஆமா, அந்த பயணம் அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு. அந்த போதனைகளை அவர் அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து அங்க நடந்த குடிமை உரிமைகள் போராட்டத்துல தன்னோட பாணியில செயல்படுத்தினார். சரி சரி. கிங் என்ன சொன்னார்னா,
பல சமூக கோட்பாட்டாளர்களை படிச்சு நான் அடையாத அறிவு சார்ந்த தார்மீக திருப்திய மகாத்மா காந்தியோட அஹிம்சை போராட்ட தத்துவத்துல கண்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப காந்தியோட தாக்கம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஆமா. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், நீங்க எப்பவாவது லேக் ஷ்ரைன் போயிருந்தா அங்க மதங்களின் முற்றத்துல ஒரு அழகான ரோஜா தோட்டம் இருக்கிறத பாத்திருப்பீங்க. ஆமா, பாத்திருக்கேன். அது ஒரு உலக அமைதி ரோஜா தோட்டம், வேர்ல்ட் பீஸ் ரோஸ் கார்டன். ஓஹோ. இந்த மாதிரி பல தோட்டங்கள் உலகம் முழுக்க இருக்கு. இந்த லேக் ஷ்ரைன் தோட்டத்துக்கு அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்கிற மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் தேசிய வரலாற்று பூங்கால ஒரு சகோதர தோட்டம் இருக்கு. அப்படியா? இது புது தகவல். ஆமா, இணையத்துல தேடுனா லேக் ஷ்ரைன் உட்பட பல இடங்கள்ல இந்த மாதிரி உலக அமைதி ரோஜா தோட்டங்கள் இருக்கிறத காணலாம். இது எல்லாமே உலக அமைதிக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். அதே போல நெல்சன் மண்டேலா பத்தியும் இருக்குமா? அவரும் இருக்கார். அவரும் காந்தியோட தத்துவங்களால ஈர்க்கப்பட்டவர் மானே? ஆமாம். இந்த உரையை நிகழ்த்தியவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி நியூயார்க்ல நடந்த ஐநா மாநாட்டுல நெல்சன் மண்டேலாவோட தனிப்பட்ட செயலாளர்கள்ல ஒருத்தரை சந்திச்ச அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாரு. ஓ, என்ன சொன்னாங்க? அந்த செயலாளர் தென்னாப்பிரிக்காவோட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம் ட்ரூத் அண்ட் ரிகன்சிலேஷன் கமிஷன் பத்தி பேசினாரா. ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. இனவெறியால பாதிக்கப்பட்டவங்க தங்களுக்கு நடந்த கொடுமைகளை அதை செஞ்சவங்க முன்னாடியே பொதுவெளியில சொன்னதையும், குற்றவாளிகள் அதை கேட்டு மனச மாறி மன்னிப்பு கேட்டு இழப்பீடு கொடுக்க ஒத்துக்கிட்டதையும் விவரிச்சாராம். இது எவ்வளவு கஷ்டமான ஒரு செயல்முறை. ஆமா, இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தென்னாப்பிரிக்கா சமூகத்துக்கே ஒரு குணமளிக்கிற செயல்முறையா அமைஞ்சதுன்னு சொன்னாராம். இது அப்போ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். மண்டேலா காந்தியோட தத்துவங்களை ஆராய்ஞ்சு இனவெறிக்கு எதிரான தன்னோட போராட்டங்களுக்கு புது வடிவங்களை கொடுத்தாரு. அவர் சொன்ன ஒரு வாசக ஞாபகம் வருது. என்னது? உங்க எதிரியோட சமாதானம் செய்யணும்னா நீங்க உங்க எதிரியோட சேர்ந்து வேலை செய்யணும். அப்போ அவர் உங்க கூட்டாளியா மாறுவார். ஆமா ஆமா, இதுதான் பாருங்க, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆன்மா மனிதநேயத்தோட அன்பு கொண்டு அத பொதுவெளியில செயல்ல காட்டும்போது அதோட தாக்கம் எவ்வளவு தூரம் எவ்வளவு காலத்துக்கு பரவுதுங்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா. சரி, இந்த மாபெரும் தலைவர்களோட வாழ்க்கையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? 2 முக்கியமான பாடங்களை இந்த உரை சொல்லுது. என்னென்ன பாடங்கள்? முதல்ல, ஒற்றுமை மனப்பான்மை, ஆட்டிடியூட் ஆஃப் யூனிட்டி. ஒற்றுமை மனப்பான்மை? ஆமா, எல்லா உயிர்களும் ஒண்ணு, எல்லா ஆன்மாக்களும் சமம்ங்கிற அடிப்படை உணர்வு. இது ஒரு உலகளாவிய கருணை உணர்வு. மதம், கலாச்சாரம்னு எந்த எல்லையும் இல்லாம எல்லா மனிதர்களையும் நேசிக்கிற தன்மை. சரி. நம்மள பிரிக்கிற எல்லைகள் எல்லாம் மேலோட்டமானதுதான்னு புரிஞ்சுக்கிறது. இந்த ஒற்றுமை மனப்பான்மையை நாம இதயத்துல வளர்த்துக்கணும். அது செயல்ல எப்படி தெரியணும்? அது நம்மளோட செயல்கள்லயும் தெரியணும். உதாரணத்துக்கு, நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கும் நாம சமமான மரியாதை கொடுக்கும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த செயலா மாறுது. ஆமா, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்துல இது ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா, ஆனா இது நம்ம மனப்பான்மையோட விளைவா நம்ம அன்றாட செயலா மாறும்போது நாமளும் ஒரு உலகத்தர மனிதாபிமானியா மாறுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறோம். ஓகே, இது முதல் பாடம். ரெண்டாவது பாடம் இது கொஞ்சம் சவாலானதும் கூட. மோதல்களுக்கு மத்தியிலும் சமாதானம் செய்தல். பீஸ் மேக்கிங் இன் தி ஃபேஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஆமா, இதுதான் கஷ்டம். நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்? அமைதியா இருக்கணும்னா சண்டை சச்சரவுல இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா, அப்படித்தான் தோணும். ஆனா அது ஒரு மாயைன்னு இந்த உரை சொல்லுது. அப்படியா? உண்மையான சமாதானம்ங்கிறது மோதலுக்கு நடுவுலயே சமாதானத்தை உருவாக்குறது தான். ஓ. அதனால கருத்து வேறுபாடு, விமர்சனம், பதற்றமான சூழல் இருக்கிற இடங்கள்ல நாம ஒரு சமாதான சக்தியா மாறணும். சமாதான சக்தியா? ஆமா. ஒருவேளை நீங்க இதை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சண்டையில இருக்கிறவங்க உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வரலாம். ஏன் வராங்க? ஏன்னா நீங்க ஆன்மீக பாதையில இருக்கிறதால உங்ககிட்ட இருந்து ஒரு அமைதி வெளிப்படுது. ஆமா, சில பேர் அப்படி சொல்வாங்க. நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க, ஏத்துக்குவீங்கன்னு அவங்க உணர்றாங்க. அதனால உங்ககிட்ட பாதுகாப்பா உணர்றாங்க. சரி, இது ரொம்ப நல்ல விஷயம். இது உங்களை அமைதியோட கருவியா மாத்துது. ஓகே. அதனால மோதலுக்கு நடுவுல சமாதானம் செய்யறதை ஏத்துக்க சொல்றாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட வழிகாட்டும்படி கேட்கணும். முதல்ல சின்ன சின்ன சூழ்நிலைகள்ல அமைதியோட கருவியா செயல்பட கடவுள் உங்களுக்கு உதவுவார். உங்க திறன் வளர வளர இது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா உங்க நூக்கத்தோட ஒன்றிணைஞ்சதா மாறிடும். இதுக்கு வேதங்கள்ல கூட சான்று இருக்காமே. ஆமா, பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், பயமின்மை, மன்னிப்பு, அமைதி, வெறுப்பின்மை, எல்லா உயிர்களிடத்தும் கருணை, இதெல்லாம் தெய்வீக இயல்பு கொண்ட ஒருத்தரோட செல்வம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல சொன்னது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள்.
ம். பரமஹம்ச யோகானந்தர் இதை விளக்கும்போது அவங்க கடவுளோட கருவிகள்னு சொல்றார். ஓ. மேலும் அவள் சொல்றது ரொம்ப முக்கியம். தினசரி தியானம் மூலமா தங்களுடைய பக்தி பயிற்சியிலிருந்து அமைதியை உருவாக்குறவங்க தான் உண்மையான சமாதானம் செய்றவங்க. ஓகே. தியானத்துல கடவுளோட முதல் வெளிப்பாடே அமைதிதான். ம். கடவுளோட இயல்ப உள் அமைதியா உணர்ந்த பக்தர்கள் அந்த அமைதி கடவுள் தங்களுடைய வீட்டிலேயும் சுற்றுப்புறத்திலேயும் தேசத்திலேயும் எல்லா தேசங்கள் மற்றும் இனங்களுக்கிடையிலேயும் எப்போதும் வெளிப்படணும்னு விரும்புவாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப உயர்வா இருந்தாலும் அதே சமயம் ரொம்ப நடைமுறைக்கு ஏத்ததாவும் இருக்கு. எப்படின்னு சொல்றீங்க? ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த வருஷம் மைய கருத்து அமைதிக்கான செயல்கள் இல்லையா? ஆமா. யோகானந்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஆன்மீகவாதிகள் செய்யக்கூடிய உயர்ந்த செயல்ங்கிறது அதிர்வு நிலையில செய்யப்படுறது. வைப்ரேஷன் லெவல்ல. ஆமா, அதிர்வுங்கிறது வாழ்க்கையில எல்லாவற்றையும் பாதிக்குது. நம்ம இதயத்துல அமைதியோட அதிர்வை வளர்த்து அது ஒரு ஆற்றலா வளர்றத உணர்ந்து அதை வெளியே பரப்புனா அது நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இது ஒரு விதமான ஆக்டிவ் கான்ட்ரிபியூஷன். கரெக்ட். அப்போ அமைதிக்கான செயல்களா நாம என்ன செய்ய முடியும்னு கேட்டா யோகானந்தர் சொல்றார், அமைதிங்கிறது ஒரு ஆற்றல் மிக்க சக்தி. அது தியானத்துல உருவாக்கி அப்புறம் உலகத்தோட பகிர்ந்துக்கலாம். சிம்பிளா இருக்கு. ஆமா, இத நடைமுறைப்படுத்த இந்த உரையில மறுபடியும் ஒரு தியான பயிற்சிக்கு வழிகாட்டப்படுது. ஓ, இன்னொரு பயிற்சியா? ஆமா. நோக்கம் என்னன்னா, வரப்போற வாரத்துல குறிப்பா செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி தினத்தன்று ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி தியானம் செஞ்சு அமைதியை உணர்ந்து அத உலகத்துக்கு பகிரணும். ஓகே, தினமும் செய்யணுமா? முடிஞ்சா அந்த படிகளை மறுபடியும் நினைவுபடுத்திக்கலாம். அமைதியான இதயம், அமைதியான மனம் வேணும். சரி. புருவங்களுக்கு நடுவுல கவனத்தை நிறுத்தணும், மெதுவா சுவாசிக்கணும், உடம்ப தளர்த்தணும். உள்ள இருக்கிற அசைவற்ற தன்மையிலிருந்து வர்ற நுட்பமான அமைதி அதிர்வுகளை உணரணும். ஆமா. கவனத்தின் மூலமா அந்த ஆற்றலை வளர்க்கணும். அப்புறம் மனசுக்குள்ள ஓம்னு ஜபிச்சு அந்த ஆற்றலை உலகத்துக்கு அனுப்பணும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போதுமா? ஆமா. ஆமா. இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, பயம், அமைதியின்மை போன்ற நிலையிலிருந்து இந்த ஆற்றல் மிக்க அமைதி நிலைக்கு மாறுறது கொஞ்சம் ஒழுக்கத்தோட முயற்சி செஞ்சா சில நிமிஷங்களையே சாத்தியமாகும். சில நிமிஷங்கள்லையா? ஆமா. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்களே முயற்சி செஞ்சு பார்க்கலாம். சரிதான். இந்த எளிய பயிற்சி ஐக்கிய நாடுகள் சபையோட அமைதி நோக்கத்துக்கும் பரமஹம்ச யோகானந்தரோட உலகளாவிய பார்வைக்கும் நாம பங்களிப்பதா அமையுது. ஒவ்வொருத்தரோட முயற்சியும் கணக்குல வருது. ஆமா, ஒவ்வொரு தனிநபரோட முயற்சியும் முக்கியம்னு இது வலியுறுத்துது. சரி, சுருக்கமா சொல்லணும்னா, தியானம் மூலமா நமக்குள்ள ஆழமான அமைதியை கண்டுபிடிச்சு அத ஒரு ஆற்றலா உணர்ந்து அந்த ஆற்றலை உலகத்துக்கு பகிர்றது மூலமா நாம ஒவ்வொருத்தரும் உலக அமைதிக்கு பங்களிக்க முடியும். ஆமா. இது சும்மா உட்கார்ந்திருக்கிற நிலையில, இது ஒரு செயல்மிக்க பங்களிப்பு. கரெக்ட். பரமஹம்ச யோகானந்தரோட உலக ஒற்றுமைக்கான ஜெபத்தோட சாராம்சமும் இதுதான். நாம இனம், மதம், நிறம், வர்க்கம், அரசியல்னு பலவிதமா பிரிஞ்சிருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே கடவுளோட பிள்ளைகள். நம்ம ஆன்மாவுல அந்த சகோதரத்துவத்தையும் உலக ஒற்றுமையும் உணர முடியும். ஆமா. கடவுளால வழி நடத்தப்படுற மனிதனோட அறிவொளி பெற்ற மனசாட்சிய கொண்ட ஒரு ஐக்கிய உலகத்தை உருவாக்க நாம எல்லாரும் உழைப்போம். இது ஒரு பெரிய லட்சியம். நிறைவா ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. என்ன கேள்வி? இந்த உரையில கேட்ட மாதிரி அமைதி என்பது வெறும் உணர்வு இல்ல, அது ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்க தேர்ந்தெடுக்கிற எண்ணங்களும் நீங்க செய்யற செயல்களும் இந்த உலகளாவிய அமைதி ஆற்றலை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓ, இது முக்கியமான கேள்வி. உங்க ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் ஒன்னு உலக அமைதிக்கு பங்களிக்குது, இல்லனா அதுக்கு எதிரா செயல்படுது. ஆமா. இந்த சிந்தனையோட இன்றைய இந்த ஆழமான பார்வையை நிறைவு செய்வோம். நன்றி.